ஹலோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 3 ஸ்போர்ட்ஸ் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்கிறது பிகில் படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு ரவுடியாக இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நார்மலாக நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தவர் தான் ரவுடியாக மாறிடுவார் ஒரு பிரச்சனையால். அதுக்கப்புறம் ஒரு ரவுடி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்து ஒரு உமன்ஸ் ஃபுட்பால் டீமை வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் இந்த படம் ஃபுல்லாகவே. ஒவ்வொரு சீனும் அப்படியே ஃப்ரேம் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரு உமன்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இந்த படம் இருக்கும். குட்பால்லாம் சூப்பராக விளையாடுவாங்க, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு ஸ்டைலாக குட்பால்லாம் விளையாடுவாங்க. ஃபைட்லாம் அந்த படத்தில் நிறையா இருக்கும். ஒரு கோச் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணுங்களை எப்படி தான் வழிக்கு கொண்டு வராரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. நம்பர் 2 பிளேஸில் இருக்கிறது த கராத்தே கிட். இந்த படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வெளியூர்லேருந்து வந்த பசங்க இந்த கராத்தே பண்ணிக்கிட்டு கும்ஃபு பண்ணிக்கிட்டு சண்டை தெரியுங்கிறதுக்கோசம் பிரச்சனை பண்ணுற பசங்கள்லாம் இருக்காங்கள்ல, பிரச்சனை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி பசங்கிட்ட பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்னா சண்டை போட்டு தான் ஆகணும். ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டில் டீசெண்டாக சண்டை போடலாம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் வந்து அவரோட மாஸ்டராக மாறி அவர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. அவருக்கு அந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ சூப்பராக ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த சின்ன பசங்க சண்டைலாம் நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு அடி அடித்தா ரொம்ப கொடூரமான ஃபைட்லாம் காட்டாமல் ஒரு 2 அடி அடித்தா டீசெண்டாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சின்ன பசங்க சண்டை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல எமோஷ்னலாக இருக்கும். ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, நல்ல ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா இருக்கும். நம்ம சொல்லித்தர வர்றவருக்கு. நம்பர் 1 பிளேஸில் இருக்குது நெவர் பேக் டவுன். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டு, அந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க பசங்க. அந்த மாதிரியான ஃபைட்டு. ஒருத்தன் பிடிக்காதவன் இருப்பான், அவங்ககிட்ட வந்தாலே பிரச்சனை தான் ஆகும். அவங்கள விட்டு எப்படியாவது விலகி போகணுன்னு நம்ம நினைப்போம். அவங்ககிட்ட வந்தாலே சண்டை தான் வரும். அந்த மாதிரியான கதையை வச்சு இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு பிடிக்காதவங்களை வந்து டைரெக்டாக அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூலிமா அடித்து நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நிரூபிச்சிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் இருக்கும். ஒரு நல்ல லவ் ஸ்டோரியும் போகும் அந்த படத்தில். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நெவர் பேக் டவுன், விடாமல் முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறத நல்லா சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். பாய். லக்கி அந்த படங்கள்லாம் யூடியூப்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் MX பிளேயர்லேயும் ஒரு முறை பாருங்கள்.